ஏன் நன்றாக நடந்து கொண்டிருந்த பள்ளிகள் மூடப்படுகின்றன, நன்றாக நடந்து கொண்டிருந்த விடுதிகள் மூடப்படுகின்றன, ஏன் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதி இல்லாத சமுதாயமாக உருவாக்கணும் அப்படின்ட்டுதுனே. இப்போ பள்ளிக்கூடங்களை மூடுறது மாணவர்கள் சேர்க்கை இல்லை. மாணவர்கள் சேர்க்கை ஏன் இல்லை? இந்த 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கும் பொழுது இவங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாவே ஏன் முடிவெடுக்கிறீங்க? இதுதான் ஜனநாயகமா? அப்பனா ஆளுகின்ற தமிழக அரசு எடுத்தேன் கவித்தேன் என்று முடிவு எடுக்குதா? அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஆயுதர்களுக்கு எதிரானவர்கள் செயல்படுறாங்களான்னா ஆமாம். இந்தியா ஒட்டுமொத்தத்திலுமே ஏறக்குறைய 70% இன்னமும் விவசாயம் அதை சார்ந்த தொழில்களில் தான் இருக்காங்க. ஏறக்குறைய 65% நகரமயக்கள் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கு. விவசாயம் குறைஞ்சி போச்சு. அதுதான், அது விவசாயம் குறையிறது வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா? முக்கியமான பல வழக்குகளை சிபிஐ எடுக்கும் பொழுது இவங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவங்க போயிட்டே வேண்டும். அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. எப்படியும் அந்த மர்மம் வெளிப்படும். அப்படி ஒரு நல்ல சமூகம் உருவாகிறதுக்கு நம்ம பாடுபடணும்னா இந்த ஆணவ படுகொலையில ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமூக சமத்துவ படையின் நிறுவனர் மற்றும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சிவகாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். திடீர்னுட்டு ஆதிர திராவிட நலத்துறை யாருக்காகன்னு கேட்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆதிராவிட நலத்துறை பல வருஷங்கள் செயற்பட்டு வந்தாலும் கூட சமீப காலமாக 2000 ஆசிரியர்களுக்கு மேலாக நிரந்தர பணியிடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளன. நிரந்தர பணியிடம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டெம்பரரி போஸ்ட் கிடையாது, பெர்மனன்ட் போஸ்ட். அது காலியாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் எப்படி மாணவர்கள் படிப்பார்கள்? நான் பல கிராமங்களுக்கு போறேன். அப்போ ஓராசிரியர் பள்ளியெல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்களுடைய படிப்பு எந்த அளவுல இருக்கும் இதை நம்ம பார்க்கணும். 2-3 ஹாஸ்டலுக்கு ஒரு வார்டனை போட்டு அவங்க முன்பணம் போட்டு இதை செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கணும். இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதுவும் கூட 30 to 40% தான் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் நன்றாக நடந்து கொண்டிருந்த பள்ளிகள் மூடப்படுகின்றன, நன்றாக நடந்து கொண்டிருந்த விடுதிகள் மூடப்படுகின்றன, ஏன் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக வைக்கப்பட்டுள்ளன, இன்னொன்று சமையலர்கள் போஸ்ட் வேக்கண்டாக வைக்கப்பட்டுள்ளன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த துறை யாருக்காக இயங்குகிறது? தனியார் சமைச்சு போடுறாங்க அந்த கேட்டரிங்காக இயங்குதா, அல்லது மாணவர்களுக்காக இயங்குதா? அதுல வேலை செய்யறவங்களை ஏன் இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கையோட அரசு செயல்படுகிறது? இப்ப யாரால யார் கேட்டாங்கன்றது நமக்கு ஒரு ஆய்வு நடத்தணும் இல்லையா? ஆமா. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா தனியார் பள்ளி கல்விங்கிறத வசதி படைத்தவர்கள் அனுப்புகிறாங்க. வசதி இல்லாதவங்க அரசு பள்ளி தான். அப்ப அரசு ஆயுதராட நலப்பள்ளிகள்ல இன்னும் இப்போ அந்த அளவுக்கு பெற்றோர்கள் வசதி ஆயிட்டாங்களா? அவங்கள அப்படி அனுப்புறாங்களா? என்ன சர்வே பண்ணீங்க? எதுவும் இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் பண்ணல. அப்ப ஏன் சர்வே பண்ணாம இருக்கீங்க? இது சந்தேகத்துல ஏற்படுத்துது. அது ஒரு நல்ல ஒரு இது தானே. நல்ல ஒரு இதுன்னு ஒரு பார்க்கிற பார்வை வேற, சமூக நீதின்ட்டு ஒரு பார்க்கிற இது நல்ல ஒரு இது தானே இந்த அரசு கொண்டு வந்தது. இல்ல, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா அந்த மக்களை அப்படி பார்க்கக்கூடாது, ஒரு விதமா பார்க்கக்கூடாது, எல்லோரும் சமமாக பார்க்கணுன்ட்டு தானே அதை கொண்டு வந்தாங்க சமூக நீதின்ட்டு. சரி, அதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா கிராமம் தனியா சேரி தனியா இருக்கு. அதை நீங்க சேரி அது ஆதிரோட பகுதின்னு கொடுத்துருக்கீங்க. சரி, இப்ப அதுவும் எடுக்க சொல்லிட்டாங்களே, ஜீவோ போட்டாங்கல்ல. அது ஜீவோ போடுறதுக்கு முன்னாடி நான் தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணேன். மதுரை ஹைகோர்ட்ல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக இந்த மாதிரி குடும்ப அட்டைகள் அரசு ஆவணங்கள்ல இந்த மாதிரி தனிப்பெயர் இருக்கக்கூடாது, காலனி, குப்பம், சேரி இந்த மாதிரி வார்த்தைகள் இடம்பெறக்கூடாது. சரி, இது பேரை எடுத்துட்டா எல்லாமே நடந்துருமா?
அவங்க நினைக்கிறாங்க இது அது கொஞ்சம் கொஞ்சமா தானே கொண்டு வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப ஏன் ஜாதி இல்லாத சமுதாயமாக உருவாக்கணும் அப்படின்ட்டு தானே. இப்போ பள்ளிக்கூடங்களை மூடுறது வந்து மாணவர்கள் சேர்க்கை இல்லை. மாணவர்கள் சேர்க்கை ஏன் இல்லைன்னு நீங்க நான் தான் கேட்டேன்ல உங்களை, ஏன் வந்து அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கலன்னு. அப்ப காரணம் என்னன்னு தெரியும்ல. அது வந்து அந்த சர்வே யாரை வச்சு நடத்தணும்? அரசாங்க ஊழியர் அரசாங்கம் நடத்தணும். ஆனாலும் அவங்களுக்கு முக்கவாசி நீங்க பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலக்குழுன்னு இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. கட்சிக்காரங்களை போட்டு தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. சர்வேனாலும் அதை வச்சு தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான போக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட நிறைய இருக்கு. ஆமா, இந்த 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கும் பொழுது இவங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாவே ஏன் முடிவு எடுக்கிறீங்க? இதுதான் ஜனநாயகமா? அப்பனா ஆளுகின்ற தமிழக அரசு எடுத்தேன் கவித்தேன் என்று முடிவு எடுக்குதா? அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கமிட்டி வந்து ஸ்கூல்ல வந்து வயலன்ஸ் இருக்குன்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை அமல்படுத்தினாங்களா? ஆமாம், அதுல ஒண்ணு அது தென் தமிழகத்தை யாரும் அந்த ஜாதி கயிறு கட்டிக்கிட்டு வரக்கூடாது, அருவா எதுவுமே கொண்டு வரக்கூடாது. பல நீதிபதி சந்துரு அமைச்சது நல்ல ஒரு கமிட்டி தானே. அந்த கமிட்டியில நடைமுறைப்படுத்துறாங்களான்னு கேட்கிறேன். இல்ல இந்த அகாடமியில இருந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்களே. இந்த அகாடமிக் இயர்ல நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதனுடைய எல்லா தீர்மானங்களையும் அதுல இருந்து அது ஒரு பெரிய அறிக்கை இல்லையா, 1000 பக்கம். அதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நிலமில்லாத தன்மை, பாவர்ட்டி அலிவியேஷன், இதை பற்றியான அறிக்கைகளும் அதில் இருக்குல்ல. வெறுமனே கயிறு இருக்கிறது, கத்தி கொண்டு வர்றது, தடுக்கிறது, அது மட்டுமே ஆகாது இல்லையா. ஸோ அதனுடைய எல்லாருடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸையும் இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய விஷயம். இல்லை, அனைத்து ஜாதியினோடு கலந்து படிக்கிறப்ப அந்த ஏற்றத்தாழ்வு அந்த மனப்பான்மை போயிடும் இல்லை. அங்கே பிரச்சனை வர்றதுனால தானே இன்னைக்கு வந்து இது வந்து 1000 பள்ளிகள் வந்து தனியாக துவங்கப்பட்டன. அதுதானே பேசிக் விஷயமே. இதே மாதிரி இன்னொன்றுமே, இப்போ இந்திய குற்றவியல் ஆவண காப்பகம் வந்து 2023 ஆணவ படுகொலை, அதாவது பட்டியலினத்தவர் மீது அவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டு வழக்காக பதிவு செய்யும்போது தமிழகத்தில் தான் அவங்களுக்கு நீதி பெறுவது கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த அரசு பட்டியல் இனத்தவரை ஒரு கண்ணாக வேற ஒரு இதுவாக பார்க்குதா? அதாவது ஒரு மெஜாரிட்டேரியன் ரூல் ஜனநாயகத்தில் வரும்பொழுது யார் வந்து கட்சி சார்பாகவும் அல்லது வெகுஜன மக்கள் சார்பாகவும் இருக்காங்களோ அவங்களுடைய கருத்து வந்து எடுபடும். இங்கே வந்து குறைவான ஜனத்தொகை இருக்கிற ஏழைகளாக இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து வாய்ஸு எடுபடாது. இது நம்ம எல்லாருமே அறிந்த உண்மை. ஆனா இந்த வன்முறை வந்து யார் மேல யார் நடத்துறாங்க? மேல் ஜாதி. மேல் ஜாதின்னு ஒண்ணு கிடையாது. மற்ற அதாவது சாதியை காப்பாற்றுகிறவர்கள், சாதியை வெறுக்கிறவர்கள் மீது ஏற்படுத்துகிற வன்முறை. அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த மேல் ஜாதிலாம் கிடையாது. அவங்க எந்த வகையிலும் மேல இல்லை. மேல இந்த சென்ஸ் மற்றவங்களுக்கு மேலன்னு சொல்ல முடியாது. ஸோ அது அந்த அந்த யூசேஜே நம்ம வந்து சமூகத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அப்ப யார் பக்கம் அரசாங்கம் நிற்கணும்? பாதிக்கப்பட்டவங்க செயல தான் நிற்கணும். அதுதானே சமூக நீதினு சொல்றோம் நம்ம. ஆமா இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. பல காலம் வரைக்கும் வந்து 93% பேர் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஆக்டின் கீழே பதியப்படுகின்ற வழக்குகளில் 93 பேர் வந்து விடுதலை ஆயிடுவாங்க. வன்முறை தடுப்பு சட்டத்தின் மூலமா விடுதலை ஆயிடுவாங்க. 7% பேர் தான் பனிஷ்மெண்ட். இப்போ நீங்கள் 2023 பார்த்தீங்கன்னா மற்ற எந்த மாநிலங்களை விடவும் தமிழ்நாட்டில் தான் இந்த அக்விட்டல், அதாவது விடுதலை ஆகிறது அதிகமாக இருக்குது. 88% வழக்குகளில் குற்றவாளிகள் விடுதலை பெற்று விடுகின்றனர். இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கவும், இதுல வந்து குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படவும், அதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது
இந்த மாநிலத்தின் முதல்வராக இருப்பவர் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சர்வீஸ்ல இருந்த வரைக்கும் ஒருத்தர் கூட, ஒரு முதல்வர் கூட, ஒரு முறை கூட அந்த சட்டத்தை ஆய்வு செய்யறதே கிடையாது. அது அதிமுகவும் இருந்தாலும் சரி, திமுகவும் இருந்தாலும் சரி. இந்த இப்போ வந்து 5 வருஷ காலம் இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். அவர் ஒரு முறையாவது இதை ஆய்வுக்கு எடுத்திருக்காரா? அப்போ நீங்க ஆதி திராவிடர்களுக்கு, சமூக நீதிக்கு சாதகமான அரசுன்னு எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ல முடியும்? நீங்க உங்க வேலையை நீங்க சரியா செய்யல. அப்புறம் உங்களுக்கு என்ன தார்மீக பவர் இருக்கு கீழே தப்பு செய்யறவங்கள கண்டிக்கிறதுக்கு? அப்பனா இப்பொழுது ஆளுகின்ற அரசாங்கம் ஆதி திராவிடர்களை சரியாக கவனிக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்றீங்களா? ஆதி திராவிடர்களுக்கு எதிரானவர்கள் செயல்படுறாங்களான்னா ஆமாம். ஏன்னு கேட்டா நிலம் ரொம்ப ஃபண்டமெண்டல். இந்த நிலத்தின் அடிப்படை நீங்க இந்த வன்கொடுமை வழக்குகளை எல்லாமே எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாத விவசாய புலிகள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, வறுமையில் இருக்கவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மேல்தட்டில் இருக்க ஆயுதரோட சமூகத்திலேருந்து அதிகாரிகளை பாருங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது வாழ்வாதாரம்னு நிலமோ வேற சொத்துக்களோ இருந்திருக்கும். அதனால தான் அவங்களால படிச்சே வர முடியுது. இப்போ ஒரு ஜட்ஜை நீங்க கமிஷனரா அதுல கமிஷனுடைய தலைவரா போடுறீங்க. அவர் என்ன ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவருக்கு என்ன வாழ்வு கொடுக்குறீங்களா இல்ல ஆயுதரோட சமூகத்தை காப்பாத்துறீங்களா? என்ன உங்களுடைய கோல்? ஆணவ படுகொலை தடுப்பதற்கான அந்த சட்டத்துக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க, அதுல ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் போட்டிருக்காங்க. இல்ல ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஏன்னு கேக்குறேன். ஒரு சர்விங் ஜட்ஜை போடுங்க, அவரு இண்டிபெண்டன்ட்டா செயல்படுவார். இல்ல இண்டிபெண்டன்ட் இல்ல, அவருக்கு கோர்ட்டுக்கு போவாரா இது போற அதெல்லாம் பெண்டிங் ஆயிடும். இல்ல அதுக்குன்னு ஏன் நீங்க ப்ரொமோட் பண்ணி, இப்ப நீங்க ஒரு போஸ்ட் தானே, இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணி போடும் பொழுது அது அவரோட ரெகுலர் கோர்ட்டுக்கு தடையா ஒன்றும் இருக்காது. இப்போ குற்றவியல் நீதிமன்றங்கள்ல இந்த POA ஆக்ட் கீழே சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அங்க இருக்காங்க. அதே மாதிரி இங்க இந்த பஞ்ச நிலத்துக்கான ஒரு ஆணையத்துக்கு நீங்க சர்விங் ஜட்ஜை போடுங்க. இப்போ நீங்க உங்களுடைய தயவுல இருக்கிற மாதிரி எவ்வளவு நாளைக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறது. அவர் இறந்துட்டாரு, மருதநாயகம். அவர் இறந்த உடனே இதை ஒரு ஆபீசர் தலைமையில போட்டாங்க. அந்த ஆபீசர் யாருன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷனர். அவரும் அடிக்கடி மாற்றப்படுகிறவர். யாருமே இதுல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. எப்போ போட்டது? 2011 போட்ட கமிஷன் போட்டுட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம 25ல இருக்கோம். 14 ராமன் காட்டுக்கு போன வருஷங்க. 14 வருஷமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எத்தனை பேருக்கு நிலத்தை மீட்டு கொடுத்தீங்க? அதை யாரு ரிவ்யூ பண்றீங்க? சரிங்க மேம், இப்படி கண்ணுக்கு எதிரே நான் இப்ப இவ்வளவு சொல்லும் பொழுது நீங்க சமூக நீதிக்காக அவங்க போராடுறாங்க, பள்ளிக்கூடத்தை ஒண்ணா இணைக்கிறாங்க. இதை நீங்க பண்ணலாம்ல. இதை பண்ணுனா நீங்க பள்ளிக்கூடத்தை இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆட்டிடியூடே மாறிடும். எப்படின்னு கேளுங்க. ஒரு கிராமத்துல நீங்க ஒருத்தருக்கு நிலம் இருந்தாங்கன்னா அவங்க அதே ஊர்ல நிலம் வச்சிருக்கவங்க கிட்ட அடிமையா இருக்க வேண்டியதில்லை, போய் கூலி வேலை செய்ய வேண்டியதில்லை. ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அவங்க விதை வேணும்னா இவங்க கிட்ட கேட்பாங்க, இவங்க விதைனா ஏதாவது என்ன பயிர் வைக்கலாம்னு பேசுவாங்க. விற்கிறது வாங்குறது கொடுக்கல் வாங்கல் உறவு இருக்கும். இப்ப வெறும் வேலைக்கார உறவு தான் இருக்கு, ஆண்டான் அடிமை உறவு தான் இருக்கு. அப்ப நீங்க சொல்ற இந்த உறவை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு சமூக நீதி அரசுமே நிலத்தை கொஞ்சமேனும் அவர்களுக்கு பங்கிட்டு வழங்குவதற்கு தயாரா இருக்கணும். இழந்த நிலத்தை மீட்பதற்கு உதவியா இருக்கணும். இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க இருக்கிறவங்கிட்ட இருந்து புடுங்கி இல்லாதவன்கிட்ட கொடுக்க சொல்றீங்க. இது ஜனநாயக நாடு இல்லையா? இது ஒரு கம்யூனிஸ்ட் இதுவா? இல்ல இருக்கிறவங்க கிட்ட புடுங்கி இல்ல. அப்ப நீங்க லேண்ட் சீலிங் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தீங்க? ஆனா இப்ப நான் 1962 எனக்கு 5 வயசா இருக்கும் பொழுதே இந்த சட்டம் வந்துருச்சு. அது யார் சொல்லி வந்தது? இது ஜனநாயக நாடு தானே. ஆமா. அப்ப என்னோட ஜமீன்தார்களை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம். ஏன்னா நிலம் ஒருத்தர் கையிலே குவிஞ்சிருக்கிறது சரியில்லை. நிலத்தை யாரு நேரடியா விவசாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு அந்த சட்டத்தை 1962 கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதுலயும் ஏமாற்று வேலைகள், குளறுபடிகள், சரியா அதை
பிரிச்சு கொடுக்கலங்கிறதுனால 1972 இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னன்னா, முன்னாடி 90 ஏக்கர் வச்சுக்கலாம் ஒரு குடும்பத்துக்குன்னு சொன்னவங்க 1972 45 ஏக்கர்னு குறைச்சாங்க, பாதி. நீங்க எந்த அடிப்படையில 90ன்னு சொன்னீங்க, இப்ப எந்த அடிப்படையில 45ன்றீங்க? ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் இதுதாங்க. சரி மேம், இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தூய்மை பணியாளர்கள் அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னை கார்ப்பரேஷனில் அந்த மண்டலத்தை ப்ரைவேட்டில் கொடுத்துட்றாங்க. இப்போ தூய்மை பணியாளர் பெரும்பாலும் ஆதி திராவிடர்கள் தான். இதே விசிக தலைவர் திருமாவளவன், இது நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்களை பர்மனெண்ட்டு செய்யணும், உறுதி செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் அப்புறமா சொல்கிறது, இது வந்து நமது இனத்துக்கு முரணானது, இது அடிமைத்தனம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பெரும்பாலும் ஏழை மக்கள் தானே இல்லாதங்க அந்த ஆதி திராவிடங்களை இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொல்றதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதாவது நான் இதுல வேலை செய்கிறேன், என் பையனுக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது சரியா இருக்காது. ஆனா எனக்கு வேற வேலை இல்லை, இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அது எப்படி வந்து அது வந்து இழிவான தொழில், அதை செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வேலை இல்லாத திண்டாட்டத்தினால சிலர் இந்த வேலையை எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு மேல அனுப்புறாங்க, அது வேற விஷயம். இவர் சொல்றத பார்த்தா நிரந்தரமா ஆயுதங்கள் அதுலதான் இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறேன். அப்படி அரசாங்கம் நினைக்கல. இப்போ இருக்கிறவங்க அதுல இருக்கட்டும், அவ்வளவுதான். நீங்க விருப்பப்பட்டு இந்த தொழிலை செய்றீங்க, விருப்பம் இல்லாம யாரும் தொழில் அவங்களே கேட்குறாங்க இந்த தொழிலைங்களை நிரந்தரம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனை வேற, திசை திருப்புறாரு. அதாவது அந்த வேலையை அவங்க செய்யறாங்க, ஆனா அதுக்கேற்ற கூலி இல்லை, அது அரசாங்க வேலையா இல்லை. நாங்க செய்யறோம் அந்த வேலையா, ஆனா இது அரசாங்க வேலையாக்குங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து இந்த மாதிரி திரிப்பதற்கு அவசியமே இல்லையே. நான் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கேன், அந்த தொழிலுக்கு நிரந்தர பணியா சொல்லுங்க. நிரந்தரம்னா என்னுடைய வம்சம் ஃபுல்லா இதுல இருக்கும்னு அவர் கேட்கலையே, எந்த தொழிலாளரும் அப்படி கேட்கலையே. அப்புறம் எப்படி அந்த மாதிரியான ஒரு குற்றம் அவர் சொல்ல முடியும்? அதனால இந்த உங்க வந்து மச் வாண்டட், அதாவது மச் நீடட் ஒரு ஒர்க்கு, வேற யாரும் செய்ய முன்வராத தொழில், அவங்க வேற வழி இல்லாம அதை செய்யறாங்க. அவங்களுக்கு பெரிய கௌரவம்லாம் அளிக்காட்டினா கூட பரவாயில்ல, அவங்க செய்யற வேலையை நிரந்தரமாக்கி அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் அப்படின்ட்டு அந்த இதுதான் என்னுடைய கருத்துல. எல்லாருடைய கருத்தும் அதுவாக தான் இருக்க முடியும். சரிம்மா, இப்போ வந்து பெரும்பாலான இப்போ அரசும் சரி, மத்திய அரசு சரி, மாநில அரசு சரி, இப்போ வந்து பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டு தனியாரமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ரிசர்வேஷன் எப்படி கொண்டு வரும்? அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இல்லை, அது எப்படி கையாள போகிறீங்க? அதாவது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரும்பாலான அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பர்சன்டேஜ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆயிருக்கு தமிழகம், எவ்வளவு பேர் இன்னும் நிலத்தையும் கிராமப்புறங்களையும் சார்ந்து வாழ்க்கை நடத்துறாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா ஒட்டுமொத்தத்திலுமே ஏறக்குறைய 70% இன்னமும் விவசாயம் அதை சார்ந்த தொழில்கள்ல தான் இருக்காங்க. ஆனா தமிழகத்தை அப்படி இல்லை. ஏறக்குறைய 65% நகரமயக்கள் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கு. விவசாயம் குறைஞ்சி போச்சு இல்லை? அதுதான், அது விவசாயம் குறையிறது வந்து வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் தமிழகத்தின் வளர்ச்சி. இண்டஸ்ட்ரி வச்சுதானே வளர்ச்சி வருது. இன்னைக்கு ஜிடிபி 11.11 அதுதானே கொண்டு வந்து வருகிறது. விவசாயம் எதுவுமே இல்லையே. ஆனா அக்ரிகல்ச்சருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி வந்து ஜிடிபியினுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தாலும் விவசாயம் சரியில்லைன்னா இது எல்லாமே காணாம போயிடும். அதனால இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு போன்றது. அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு கிராமத்தையும் ஒரு சிறிய தொழிற்சாலையா ஏன் மாற்றக்கூடாது? சிறிய தொழிற்சாலைன்னா அதுக்கு ஃபண்ட் இல்லை மேம், அரசாங்கத்துல இல்லைங்க. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்க வந்து நிலம் வந்து பெரிய அளவுல கொடுக்காட்டினா கூட இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க பாருங்க, நம்ம சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5-10 ஏக்கரோ லீஸ்க்கு கொடுங்க. சொந்தமாக கொடுக்க வேண்டாம், லீஸ்க்கு கொடுத்து அவங்க பழைச்சிக்கோங்கன்னு சொல்லுங்க. அப்போ அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்க வந்து சொந்தமாக வேலை செய்யும்போது நிறையா, அது கூட்டாக வேலை செய்யும்போது நிறைய லாபம் இருக்குன்னு பீனா அகர்வால்னு அவங்க ஒரு அகடமிஷியன்
அவங்க ஸ்டடி ரிப்போர்ட் வந்து கேரளாவில் இந்த மாதிரி பனானா கல்டிவேஷனில் இந்த மாதிரி கூட்டு முறை வந்து நல்லா செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத்துக்கு நான் போயிருந்தேன், அகமதாபாத்தில் சேவாங்கிற ஒரு இயக்கம் இருக்குது, மகளிர் இயக்கம். இந்த மகளிர் இயக்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, நிலமில்லாத பெண்கள் ஷேர்டு கிராப்பிங், அதாவது நிலம் இருக்கவங்க, நீங்கள் விவசாயம் அந்த பண்ணை விவசாயம் மாதிரி இல்லை அப்படி இல்லை, நீங்கள் வந்து நிலம் ஓனர், உங்ககிட்ட நிலம் இருக்கு, ஆனால் நீங்கள் விவசாயம் செய்யலை, என்கிட்ட நிலம் இல்லை, நான் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், வேறு வழியும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து உங்கள் நிலத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அப்போ இது வின்-வின் சிச்சுவேஷன், உங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. இங்கே நகரமயமாதல் ஒரு வகையில் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதி பாகுபாடுலாம் இல்லாமல் இந்த தெருக்கள்லாம் வந்து இப்போ இங்கே கிராமத்தில் மாதிரி அடுக்கலை. அதாவது கோவிலை ஒட்டி அக்ரஹாரம், அதை சுற்றி மேல் ஜாதிக்காரங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தலித்துகள்ன்ற இந்த அமைப்பை மாற்றுறதுக்கு நகரமயமாதல் வந்து ஒரு. ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு கிராமத்தையும் ஒரு தொழிற்சாலையாக மாற்றும் பொழுது அங்கே மகளிர் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இணைந்து வேலை செய்யும் பொழுது, அதாவது நான் வந்து ஜாதி மதத்தை ஒழிக்கிறதுக்காக அதை நான் பேசலை, மகளிர் வந்து மேம்படணும். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குற உரிமை தொகையினால பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது. இன்னும் போக போக அது ஏறிக்கிட்டு தான் போகும். நீங்கள் வந்துட்டு உங்கள் பணத்தை எல்லாமே வந்து உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு செயல்படாமல் இருந்தீங்கன்னா, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இந்த உரிமை தொகையும் காணாமல் போயிடும். ஏன்னா அது வந்து மாநிலத்துக்கு வருவாய் கிடைக்காது, அது கொடுக்க முடியாதுன்றீங்க, முடியாத நிலைமைக்கு வந்துடும். அதனால இதை வந்து நீங்கள் வந்து இதை நகர்மயமாதல வளர்ச்சின்னு நீங்கள் எடுக்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அக்ரிகல்ச்சரை வந்து மோசமாக இருக்கிறதுக்கு காரணமே அரசு தான், அதனுடைய டிஸ்டார்டட் பாலிசிஸ். இப்போ மட்டும் இல்லை, வருஷம் வருஷம் அது நடக்கும். அதை கொண்டு வந்து குடவுனில் வச்சு அங்கே அது புழுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மில்லுக்கு அனுப்பிச்சு அங்கே காசு கொடுத்து அரைச்சு அதை அரிசியாக்கி கொண்டு வந்து இந்த ஏழை மக்கள் கொடுக்குறீங்க. ஏன் அந்த நிலத்தை கொடுத்தா அவன் பிழைச்சிக்க போகிறான், உங்களுக்கும் அரிசி கொடுப்பானே, நல்ல விலையில வைப்பான், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமே, சத்துள்ள பொருட்களை. இப்போ நீங்கள் வந்து பயோ ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு சிறிய அளவு நிலம் இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்ச்சின்னு எடுத்துக்குவேன். எது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்குதோ, எது வந்து மனித மாண்பை பாதுகாக்குதோ, எது வந்து இப்போ பணம்னு அலைஞ்சி நம்முடைய வாழ்க்கையை வந்து அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு, கிரீடு, பேராசை இது இல்லாமல் ஒரு கிராமம் சார்ந்த அதே சமயத்தில் தன்னிறைவு கொண்ட சாதி பேதமற்ற ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் வந்து பண்ணாதான் அதை தான் வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து உயர்நீதிமன்றம் சிபிஐ கிட்ட கொடுத்தது. அதுக்கு இந்த அரசாங்க ஸ்டாலின் அரசு தடையாணைப்பட்டிருக்குமே, இது எப்படி பார்க்குறீங்க? விசாரிக்கக்கூடிய இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அந்த தடையாணையை வாங்கினாங்க. அப்போனா இந்த கேஸில் ஏதோ மர்மம் இருக்குன்றீங்களா? இப்போ எல்லா கேஸுக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து வழக்கு வந்து சிபிஐக்கு மாறும் பொழுது அரசாங்கம் போய் அதை கோர்ட்டில் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகி இல்லை கொடுக்காது நாங்கள் தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிவாங்கல்ல. ஆனால் இந்த கேஸில் வாங்குறாங்க. ஆமாம், இந்த கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கலாம், 1-2 முக்கியமான கேஸ்ல சிபிஐக்கு வேண்டாம்னு நினைச்சுக்கலாம். ஆனா முக்கியமான பல வழக்குகளை வந்து சிபிஐ எடுக்கும் பொழுது இவங்க எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவங்க போயிட்டு அதை வேண்டும், அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, எப்படியும் அந்த மர்மம் வெளிப்படும். ஆம்ஸ்ட்ராங் கொலை யார் வந்து அந்த கொலை வழக்குக்கு பின்னாடி இருந்தாங்களோ, அவங்க எவ்வளவு பெரிய புள்ளியா இருந்தாலும் அவங்க நிச்சயமா அவங்க தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அது காலம் பதில் சொல்லும். சார், இப்போ ஆதி திராவிடில் இருக்கிறவங்க பெரிய உயர் பதவிக்கு போன பிறகு தன் சமுதாயத்தை ஒட்டி இருக்கிற பெண்களையே மனம் செஞ்சது, ஆண்களை மனம் செய்யுது. ஏன் இந்த பாகுபாடு? நான் என்ன சொல்றேன்னா, திருமணம் வந்து அவங்களுடைய தேர்வு, அதை யாரும் வற்புறுத்த முடியாது. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பை இங்கே மனசில் ஏற்படுத்திடுறீங்க. அதாவது என்னன்னா, தாழ்ந்த ஜாதி அப்படின்னு ஏற்படுது. அப்போ வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று கனெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, நெட்வொர்க்கிங் வேணும்னு நினைக்கிறவங்க, அது மூலம் தான் வளர முடியும்னு கற்பிதம் செய்து இமேஜினேஷன் தான், அது ரியல் கிடையாது. அந்த மாதிரி கற்பனை செய்து கொள்பவர்கள், இல்லது சிலது நேச்சுரலாகவே லவ் அப்படிங்கிற முறையில் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நல்ல பதவியில் இருந்தால் பெண்கள் வந்து ஆசைப்பட்டு பண்ணுறாங்க. ஒரு ஏழை தலித்தை வந்து கொஞ்சம் சிரமமானது தான், பட் அதுவும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா கிராமப்புறங்கள்ல நம்ம பாக்குற அந்த ஆணவ படுகொலை எல்லாம் அதானே இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு ஆதி திராவிடர் பிற சமுதாயத்தை ஆணையும் பெண்ணையும் காதலிக்காமல் இருந்து விட்டா இது நடக்காது இல்லை, ஒரு உயிர் போவாது இல்லை. இது என்ன நீங்க பேசுறது எனக்கு தமாஷா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது தடுக்கிறதுக்கு ஒரே வழி, இது சமுதாயம் இங்க ஊறி போன சாதி இது. இல்ல அப்ப நீங்க வந்து சாதியை வளர்க்கணும்ன்றீங்களா? இல்ல இந்த ஆணவ படுகொலை பெரும்பாலும் இறப்பது யார்? ஆதி திராவிடர் சேர்ந்தவர் தான் இருக்கிறாங்க. இது ஏன் அந்த சமுதாயத்துல காதல் முறிந்து மனமுறிச்ச இந்த ஆணவ படுகொலையை தடுத்துலாமே? நீங்க பேசுறத வச்சு பார்க்கும் பொழுது சரி இவங்க எதிர்த்து பேசினாங்க அதனாலதான் அவன் போட்டு தள்ளிட்டான், ஏன் எதிர்த்து பேசினாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. ஒரு உரிமையை தனது விருப்பத்தை ஒரு ஆணோ பெண்ணோ நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு சமூகம் தடையாக இருக்கும் என்றால் அது வந்து இந்த ஒழுக்க விதிகளுக்கு அப்பால் பட்டில்லை. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது ஒழுக்கமான ஒரு விஷயம்தான், அதுல ஒழுக்கம் மீறுதல் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூகம் அதை எதிர்க்குமானால் இந்த சமூகமே அழிஞ்சிட்டோம். நீங்க ஏன் வந்து நீங்க வந்து ஆயுதரோட சமூகம் வந்து அநியாயமா அவங்க என்னைக்கு சாகாம இருந்தாங்க? அட்லீஸ்ட் இப்ப வந்து இந்த மாறி வரும் சூழ்நிலையில இல்ல இது வந்து என்னன்னா இதை வந்து அவங்க பெற்றோர்களை பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுங்க, இதெல்லாம் சரியாயிடும். யாருக்கு? அந்த காதலித்த ஆதி திராவிடர்கள் இருக்கிற அவங்க செஞ்ச தப்பு தானே அது பாதிக்குது. நீங்க குறிப்பாக ஆதி திராவிடர்கள் பிற சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வெறும் ஓடி ஓடி காதலிப்பதனால தானே இப்படி மீன் போட்டு ஓடி ஓடி காதலிக்கிறனும். அவங்களுக்கு போயிட்டு அவங்க பின்னாடி போறது இது பண்றது ஸ்ட்ரிச்சா நல்லா அழகா சட்டை இதெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் போறாங்கல்ல. இது வந்து நீங்க பாமக ராமதாஸ் சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க சொல்றதுலாம் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இந்த ஜாதி பெண்கள்லாம் மயக்கிறாங்க, காரணம் என்னன்னா அவங்க சொத்தை அடையணும் அப்படின்னு அவரு பேசினார் இல்லையா, அதே மாதிரி நீங்க பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இயற்கையான உணர்வு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற இயற்கையான உணர்வு. நீ பார்க்காத இருந்தா அந்த இயற்கையான உறவு வராது இல்ல. நீ பார்க்குற இந்த ஆதி திராவிடர்கள் பிற சமுதாய பெண்கள் ஆண்களை பார்க்காத அந்த காதல் என்ற கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது இல்ல, கெமிஸ்ட்ரி வராது இல்ல. நீங்க ஒரு பக்கம் வந்து ஸ்கூல்ல வந்து பொதுவா ஆக்கணும், அங்கெல்லாம் எல்லாரும் கலந்து பழகுவாங்கன்றீங்க, இப்ப கலந்து பழகக்கூடாதுன்றீங்க. இல்ல இந்த ஆணவ படுகொலை அதிகமா நடக்குது இல்ல. அப்ப ஸ்கூல்ல நடக்காதா? ஸ்கூல்ல கலந்து பழகும் போது, காலேஜ்ல பழகும் போது இல்ல அவங்க அது அந்த இது முரணா இருக்கு நீங்க பேசுறது. என்னன்னா இது வந்து ஒரு இயற்கையான உணர்வு. அவங்க இளம் பிள்ளைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில அவங்க அதை வந்து விரும்புறாங்க. அதுக்கு வழிவிடுறது தான் ஒரு நல்ல சமூகத்தினுடைய அடையாளம். அப்படி ஒரு நல்ல சமூகம் உருவாகிறதுக்கு நம்ம பாடுபடணும்னா இந்த ஆணவ படுகொலையில ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையே கொடுங்க. அப்ப நீங்க அது சாதி இல்லாத சமுதாயம்னா அப்பன்னா நீங்க வந்து இந்த இட ஒதுக்கீடே வேணாம் நீ சொல்லிடணும். இல்ல அம்பேத்கர் என்ன சொன்னார்னா அகமண முறை தான் இந்த சாதியை வளர்க்குது, அதனால சாதியை மீறி திருமணம் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அம்பேத்கர் சொல்றதுக்கு எதிராக நீங்க சொல்றீங்க. அப்புறம் ரிசர்வேஷன், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அந்த ரிசர்வேஷன் போதும் இல்ல, ரிசர்வேஷன் இல்ல மதம் மாறுறாங்க ஆனா அந்த பலன்கள் எனக்கு வேணும்ன்ற கேட்கறாங்க. இல்ல இது வந்து எப்படி இருக்கு இது? ஆனா அம்பேத்கரை தன்னுடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு மதத்தை தானே பின்பற்றினாரு. இல்ல அதாவது சாதி மறுப்பு திருமணம் என்பது வேறு, ரிசர்வேஷன் என்பது வேறு. அது ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா சமூகத்துல இவ்வளவு நாள் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட மக்கள் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுவது ரிசர்வேஷன். அது கட்டாயமா இருக்க வேண்டும். அப்படி முன்னேறி வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய என்ன விருப்பமோ அதை வந்து தங்களுடைய பர்சனல் டிசையர்ஸ் ஆல்சோ, இன்னொன்று வந்து சமூகத்தினுடைய இதுக்காகவும் மாற்றத்துக்காகவும் அவங்க வந்து ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது அதையும் ரிசர்வேஷனையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அது வந்து வரவேற்கணும் நம்ம எல்லாருமே. ஏன்னா பெரியார் வந்து அதை தான் வந்து சொன்னார், சாதி மறுப்பு திருமணம் தான் அது வந்து ஒரு சிறந்த ஒரு வழிமுறைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்ற ஒரு அடையாளம் வேணுமே தவிர பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற ஒரு அடையாளத்தை வந்து நம்ம, அதாவது நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம ஒரு தனி மனிதர் இல்லையா? இப்போ இப்போ கண்ணன் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு டிவி தொகுப்பாளர் அப்படின்னு வரணும். ஏன்னா அது அவருடைய உழைப்பு, அவருடைய பயிற்சி.
அதுல வந்து நீங்க வந்து நான் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதன் மூலம் நீங்க ஏன் வந்து அதுல பெருமையை தேட பாக்குறீங்க? அதுல உங்களுடைய பங்கு என்ன? ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்தது தவிர வேற என்ன செஞ்சிட்டீங்க? ஸோ நம்ம விரும்பி ஏற்கிற அடையாளங்களை ஒரு தனி மனிதன் கௌரவமாக நினைக்க வேண்டுமே தவிர தான் இன்னாருக்கு பிறந்தேன், அது மாதிரி தான் பிறப்பின் அடிப்படையில வந்து அரசியல்ல சேர்றதும், பிறப்பின் அடிப்படையில வந்து பதவியை ஸ்வீகாரம் பண்றதும், நிலத்தை ஸ்வீகாரம், சொத்து நிறைய பிள்ளைங்க எனக்கு வந்து சொல்றாங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நாங்க வந்து நீங்க காப்பாத்தி வச்சிருக்கிற சொத்துக்கு மேனேஜரா இருக்க விரும்பல, நாங்க சொந்தமா உழைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சில சோம்பேறிகள் வந்து அதையே பிடிச்சிட்டு சாதின்னு தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஒரு நல்ல மாற்றம் அடைய வேண்டிய சமுதாயத்தை நோக்கி போகும் பொழுது இதை வந்து வரவேற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். பார்க்கலாம் மேம், நீங்கள் சொல்கிறது ஒரு மாற்றம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மிக்க நன்றி மேம். நன்றி.